தாராபுரத்தில் அரக்க முகமுடி அணிந்து நூதன கண்டன ஆர்ப்பாட்டம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஆலங்கியம் சாலையில் பொன்னார் நிலையம் அருகே தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் அமைந்துள்ளது. இந்த அலுவலகம் முன்பு இன்று மதியம் 2 மணி அளவில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் பொதுச் செயலாளர் அம்சராஜ் தலைமையில் அரக்க முகமுடி அணிந்து நூதன கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக அரசை, காவல்துறையை, நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகமே ஓர் எச்சரிக்கை, அரகுணம், கொடுக்கோன்மை, ஜனநாயக விரோத செயல் புரிவதாக சாலை பணியாளர் வாழ்வாதார கோரிக்கைகளை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி நிறைவேற்ற கோரி சென்னையில் 12/8/2025 நடைபெற்ற தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்ற சாலை பணியாளர்களை கைது செய்து கொடுமைப்படுத்திய அரக்க குணம் கொண்ட தமிழ்நாடு அரசு, காவல்துறையை, நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகமே வன்மையாக கண்டிக்கின்றன. தொழிற்சங்க விரோத போக்கு, அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை வன்மையாக கண்டிக்கின்றன என கோஷமிட்டு அரக்க முகமுடி அணிந்து நூதன கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோட்ட தலைவர் வெங்கடசாமி, கோட்ட இணை செயலாளர் மணிமொழி, கோட்ட துணைத் தலைவர் தங்கவேல், கோட்ட இணை செயலாளர் சிவக்குமார், மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் ஆகியோரின் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இதில் பாலசுப்ரமணியன், மேகலிங்கம், செந்தில்குமார், சாந்தி, நிர்மலா, ராணி, செல்வகுமார் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பதிவு செய்தனர். இறுதியாக கோட்ட செயலாளர் தில்லையப்பன் நன்றி உரையாற்றினார். திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் சாய் கிருபாகரன். தமிழகத்தின் முதல்வரே, பாருங்க முதல்வரே, நீதி இல்லை, நியாயம் இல்லை, அநீதிதான் நடக்குது. ஓங்குக, ஓங்குக, போராடுவோம், வெற்றி பெறுவோம், போராடுவோம். தமிழகம் முழுவதும் கோட்ட பொறியாளர் அலுவலகங்கள் தோறும் சாலை பணியாளர்கள், தமிழக அரசு, காவல்துறை, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகம் ஆகியவற்றின் கொடூரமான அரக்க முகத்தை வெளிப்படுத்தக்கூடிய தாக்குதல் என்பது கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடத்தப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் இருந்த எங்களுடைய சங்கத்துடைய நிர்வாகிகளை இல்லத்திலேயே வைத்து ஹவுஸ் அரெஸ்ட் செய்திருக்கக்கூடிய கொடுமை, வாகனங்களில் பயணம் செல்லும் பொழுது கைது செய்திருக்கக்கூடிய கொடுமை, சென்னை மாநகரில் ஒன்று கூட விடாமல் அங்கும் இங்கும் ஒரு அசாதாரண சூழலை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் காவல்துறை அங்கும் இங்கும் ஓடி அழிச்சாட்டியம் செய்திருக்கக்கூடிய நடவடிக்கை, கைது செய்து மீண்டும் மீண்டும் கைது செய்து மிரட்டி அச்சுறுத்திய இந்த நடவடிக்கைகளை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அரக்க முக குணத்தை கொண்டிருக்கக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறது. இந்த அரசு அரக்க குணம் கொண்ட அரசு, மக்கள் மத்தியில் தோலுரித்து காட்ட வேண்டும் என்பதற்கான முறையில் சாலை பணியாளர்கள் இந்த அரக்க முகம் கொண்ட ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சாலை பணியாளர்களின் 41 மாத கால பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஏற்க மறுத்து மேல்முறையீடு செய்திருக்கக்கூடிய கொடுமைகள் இங்கே அரங்கேறி இருக்கிறது. அதே போன்று கருணை நியமனத்திற்காக காத்திருக்கக்கூடிய சாலை பணியாளர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்களுடைய பிள்ளைகளுக்கு 19 வருடங்களுக்கு மேலாக நெடுஞ்சாலைத்துறையில் பணி நியமனம் வழங்காத கொடுமை அரங்கேறி கொண்டிருக்கிறது. மாநில நெடுஞ்சாலைகள் 12,349 கிலோமீட்டர் சாலைகளை தனியார் முதலாளிகளுக்கு 300, 600 என்ற அடிப்படையில் பிரித்து கொடுத்து சுங்கச்சாவடி அமைத்து தமிழ்நாடு அரசும் மத்திய அரசை போல தன் பங்கிற்கு சுங்கவரி வசூல் வேட்டை கார்ப்பரேட் முதலாளிகள் மூலமாக, பினாமிகள் மூலமாக நடத்துவதற்கு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் வேலை பார்க்கிற இந்த துறை அரசு துறையாக பாதுகாக்கப்பட வேண்டும். வேலையில்லா இளைஞர்களுக்கு சாலை பணியாளர் பணியிடம் கிடைக்க வேண்டும். நெடுஞ்சாலைத்துறையில் அனைத்து நிலைகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் தொடர்ச்சியான போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த அரசு
நீதியை மறுக்கிற அரசாக இருந்து கொண்டு சமூக நீதி பேசும் என்று சொன்னால் இன்னும் மக்களை வீடு வீடாக சந்திக்கக்கூடிய மக்கள் சந்திப்பு இயக்கங்களை கூட நாங்கள் எங்களுடைய இயக்கத்தில் தீர்மானிப்போம், எச்சரிக்கை விடுக்கிறோம். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் தன்னுடைய அடக்குமுறைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும். திருவண்ணாமலையில் விவசாயிகள் மீது திணித்த அடக்குமுறையை போன்று நெடுஞ்சாலைத்துறையில் சாலை பணியாளர் மீது, அரசு ஊழியர் மீது திணிக்க நினைத்தால் ஓட ஓட அடக்குமுறையை விரட்டி அளிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போராட்டம் மீண்டும் உத்வேகத்தோடு எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு உந்து சக்தியாக நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் சமூக நீதி முதலமைச்சர் என்று சொன்னால் எங்களுடைய சங்கத்துடைய நிர்வாகிகளை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அம்சராஜ்.